இந்த மீனராசிக்கு ஒரு சில ராசி தத்துவம், கிரக அமைப்புகள் இதெல்லாம் இப்படி அமைஞ்சிட்டா இது நடந்துடும். பொதுவாக இந்த ராசி 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியாக இருப்பதால் இவங்களுக்கு இந்த ஈபி, போலீஸு, வண்டி வாகனங்கள் ராசிக்கு தொழில் சம்மந்தப்பட்டதை பற்றி பார்ப்போம். தொழில் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே இந்த ராசிக்கு இடம், வீடு, சொத்து வாங்கியிருப்பீங்க. விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய சூட்சும விதியான இந்த மீன ராசி அன்பர்களுக்கு என்னென்னு பார்ப்போம். இந்த மீனராசிக்கு ஒரு சில ராசி தத்துவம், கிரக அமைப்புகள் இதெல்லாம் இப்படி அமைஞ்சிட்டா இது நடந்துடும். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தாலே நான் சொல்ல போகிறது 30-40% நடந்தே தீரும். மீதி தான் கிரகங்கள், தசாபுத்திகள் இது அப்பாற்பட்டது. அப்போ ஒரு பொது பலன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ரொம்ப இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டாலே சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. இந்த ராசியில் குரு அவங்களோட அமைப்பும் உண்டு, சுக்கிரனும் உண்டு. குருவருளும் திருவருளும் இணைய பெறக்கூடிய அம்சம் பெற்ற ராசியே தாங்க. குருனா குரு பகவான், திரு அப்படின்னாலே சுக்கராச்சாரியார், 2 பேருமேங்கிறது இந்த ராசிக்கு எப்போ கரெக்டாக பயன்படுத்தினா செல்வ நிலை, லக்ஷ்மி கடாட்சங்கள் எப்படி தான் மேலே கொண்டு வந்துடலாம். சூட்சம விஷயம் இங்கே இருக்குது. 2ஆம் அதிபதியில் அதிகாரம், வாக்குப்பளித்தத்தை சொல்லுகின்ற செவ்வாய் பகவான் இருக்கார். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம், பொது சபையில் அங்கீகாரம் கிடைக்கிற ராசி. சங்கங்கள், சபைகள், கோயில்கள், குலதெய்வ அனுகிரகத்தில் தலைமை தாங்கும் பண்புகள். காலேஜு, ஸ்கூலு இல்லை பேங்க்கு சம்மந்தப்பட்ட நபர்கள், ஃப்ரெண்ட்ஸு அதிகமாக இருக்கும். இவங்களே அந்த அமைப்புகள் இருக்கும். இவங்களே பாதி ஆசிரியர். இவங்களுக்கே அந்த அம்சம் இருக்குது. இவங்க எவ்வளோ தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட கனிவான உள்ளமுங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இலகிய உள்ளம் கொண்டவங்க. எது நியாயம், எது தப்பு அப்படிங்கிறது பிரித்து பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. ஏன்னாக்கா இந்த ராசிக்கு அந்த இயற்கையாகவே உண்டு. ஃபஸ்ட் 9ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியாக இருப்பதால் இவங்களுக்கு இந்த ஈபி, போலீஸு, வண்டி வாகனங்கள், இடம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஏதோ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது இன்வால்வ் ஆச்சுன்னா நிச்சயமாக லாபம் அதிகரிக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இந்த ராசிக்கு கை கொடுக்க வாய்ப்புண்டு. பட் மற்ற கிரகம் பார்க்கணும். இது பொது பலன். இந்த ராசிக்கு அவ்வளோ சிறப்பானது. முதல்ல இந்த ராசிக்கு தொழில் சம்மந்தப்பட்டதை பற்றி பார்ப்போம். தொழில் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே இந்த ராசி சூட்சமம், கூட்டு என்ற விஷயங்கள் ஒன்று வந்துடும். பணத்தை சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்க வேண்டிய ராசி. முதலீடு, பெரிய முதலீடு போட்டு மாட்டிக்கக்கூடாது. சின்ன சின்னதாக தான் போட்டு பண்ணணும். ஆனால் பிஸ்னஸில் நிறைய நட்புகள், நிறைய கான்டாக்டுகள் வரும். இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே நம்பர் ஆஃப் கான்டாக்ட், நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஜெயிப்பீங்களா? நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கு இந்த ராசிக்கு குழந்தை அவங்க பேர் வைக்கும்போது அவங்க குழந்தைகளோட பேரை வைக்கலாம், மங்களகரமான பேரை வைக்கலாம், இல்லை குலதெய்வ பேரை வைக்கலாம். இவங்க இதில் அந்த வைக்கும்பொழுதில் அந்த குலதெய்வ ஃபோட்டோ வச்சு பண்ணாலே இந்த ராசி தொழில் விருத்தி அடைஞ்சு விடும். இதுதான் இந்த ராசிக்கு. ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது அவ்வளோ ரெஃபரன்ஸ் இல்லை. இந்த ராசிக்கு ஃபோன் நம்பர் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ராசி என்ன நடக்குன்னா, இந்த ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர், அந்த யூஸ் பண்ண அப்படி மட்டும் கன்ஃபியூஸே பண்ணிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு இடம், வீடு, சொத்து வாங்கியிருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிடலாம். இந்த இடம் எங்கே இருக்காங்க, ஒரு அடி இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு இது டாக்குமெண்ட் எங்கிட்டையும் இருக்குங்கம்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் இடமோ, வீடு, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை பர்ஃபெக்டாக வைக்கணும். ரீசெண்டாக கூட சொன்ன ஒருத்தட்ட சொன்னேன், சார் உங்கள் ராசிக்கு அடி பிரச்சனை வர மாதிரி, ஒரு அடி 2 அடி பிரச்சனை வர மாதிரி காட்டுது. இல்லைங்க எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்கனார். அவர் ஒரு 4 மாதம் கழித்து ஓடி வரார், சார் நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க. ஏங்க ஜாதகம் சொன்னது தானே சொல்கிறோம். பாருங்கள், நாங்கள் ஒரு அடி இடம் சேர்த்து கட்டிட்டோங்கிறாங்க, ஆனால் அளந்து பார்த்தா கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வராமல் இருக்க சரியாக பார்த்துக்கணும். அது பக்கத்து சைட்டு ஒரே இடத்துல 2 சைட்டு அமையும். உங்களுக்கு இந்த சைட்டு எங்களுக்கு தான், இந்த சைட்டு எங்களுக்கு தான் அப்படின்லாம் அமைய இந்த ராசிக்கு பிராப்தம் கிடைக்கும். 2 பத்திரம், 2 இது மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுனால் குழந்தைக்காக லைஃப்பை நிறைய இந்த ராசிக்காரங்க குழந்தைகளுக்காக ட்ராவல், குழந்தைகளுக்காகவே நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்தல், குழந்தைகளால் பெருமிதம் அடையும் ராசி இந்த மீனராசிங்க. எவ்வளோ தான் இந்த ராசிக்காரங்க பண்ணாலும் குழந்தைகள், குலதெய்வம் வரும்பொழுது விட்டு கொடுக்குற மனப்பான்மை இந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப உண்டு.
இந்த ராசிக்கு தந்தை மகன் உறவு, இந்த தந்தை வழி குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்து பின்னர் தான் சரியாகும். இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இருக்காது. ஆனால் இந்த ராசிக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பு, வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பொலிட்டிக்கலில் போகும்போது கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்கும். ஜாபாக போகும்போது நல்லா இருக்குது. தனியாக ஒரு போஸ்டிங் கிடைக்கும், அரசியல் சம்மந்தப்பட்டதுக்கு எதிரிகள் அவ்வளோ இதாக வந்துடும். அப்போ இந்த விஷயம் வேணுமா வேண்டாமான்னு பார்த்து தான் முடிவெடுக்கணும். உறவில் திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெண் வகையெல்லாம் பார்த்திங்கன்னா 40-50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. சொந்த பந்தம், எங்களுக்கு ரெஃபரன்ஸில் தாய்மாமன் பொண்ணு, இதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன். இது இல்லாதவங்க தான் லவ் மேரேஜு அசலில் கொடுக்குறோங்கிறது அடுத்த கேட்டகரி. ஏன்னா இவங்களுக்கு உறவு வகையில் அமைப்பு உண்டு, தெரிந்த பெண்ணை மணக்க அமைப்பு உண்டு. இதுதான் இவங்களுக்கு. இதே பெண்ணாக இருக்காங்க, மாமன் மையன் மச்சான் அப்படிங்கிறது. ராசி பெண்ணாக பிறந்துட்டாலே இந்த ஒரு யோகங்கள் அதிகமாக இருக்குங்க. இன்றைக்கி கால சூழ்நிலையை வச்சு சொல்லக்கூடாது. வேலை வாய்ப்பு உண்டு, நிரந்தர வருமானம் ஏற்படும். இவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு நல்லபடியாக படிக்க வச்சிட்டாலோ, வீட்டில் ஒரு மீனராசியை படிப்போ ஒரு தொழிலோ அமைச்சு கொடுத்துட்டா அந்த குடும்பத்தை காப்பாற்றிடும். இந்த ராசி அம்சமே அதுதான். 8ஆம் அதிபதி சுக்கர பகவானாக இருப்பதால் இவங்களுக்கு ஈஸியஸ்ட் மணி அப்படிங்கிறதுல பணத்தை இந்த கிரிப்டோ கரன்சி போடுறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதெல்லாம் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே, டே ட்ரேடிங் செட் ஆகாது. ஆனால் 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட், அங்கே சந்திரன் வீடாக வருது. ஏற்றம் இறக்கம் கொண்டது சந்திரன். நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். நம்ம சொல்லும்போது சொல்லுவோம், இந்த டே ட்ரேடிங் மட்டும் பார்க்காதீங்க, மற்றதும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு. இந்த ராசிக்கு இடத்தின் மூலம் இடம் வாங்கினா பெருகிட்டே போகும், நகை வாங்கினா பெருகிட்டே போகும். சீட்டு போட்டு பணத்தை கொடுக்கக்கூடிய சீட்டு வாங்கி பண்ணவங்க கொஞ்சம் சீக்கிரம் அடைச்சிட்டு சீக்கிரம் வாங்கிக்கோங்க. கடைசி சீட்டு தான் எடுப்பேன்னு அந்த இது மட்டும் இருக்காதீங்கன்றது ராசிக்கு. அண்டை வீட்டாருடன் எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரன் பகைத்து கொள்ளக்கூடாத ராசி இந்த ராசி. ஏன்னா அவங்கள பற்றி விசாரிக்கும் போது அவங்க அந்த சூட்சமாக தான் இருக்கும். லாபாதிபதி சனி, 12ஆம் அதிபதி சனி. நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன் போனாலே கால் அடிபடுதும்பாங்க. ஹில் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டது இல்லை உயரமான இடத்துக்கு போகும்போது காலில் அடிபட வாய்ப்பு இருக்கிறது. கால் மூட்டு சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு இதெல்லாம் ஒரு இதாக இருக்குது. ஹெல்த் விஷயம் இன்னும் நிறையா பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடேன்னு. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. இதை வாங்கி பாருங்கள். ரொம்ப எளிமையாக ஃபண்டமெண்டல் நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ராசி சம்மந்தப்பட்டது, அதோட கிரக சேர்க்கைகள் பற்றிலாம் பேசியிருக்கேன். ரைட். ஹெல்த் விஷயத்தில் இந்த ராசிக்கு எப்பவுமே சித்தா சம்மந்தப்பட்ட மருத்துவம் இந்த ராசிக்கு செட் ஆகும். சித்தா சம்மந்தப்பட்டது ஆயுர்வேதம் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன். இங்கிலீஷ் மெடிசன் செகண்ட் ஆப்ஷன். இந்த ராசிக்காரங்க போய் இந்த மருந்து மாத்திரை, இந்த மருந்து கிடைக்கல அந்த மருந்து கிடைக்கல அலையாத மீன ராசிக்காரங்க இல்லை. இவங்களுக்கு இந்த மருந்து பிராண்டிங் கிடைக்கலன்னு சொல்லி இன்னொரு பக்கம் போய் வாங்கி சொந்த பந்தத்தை சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு இப்போமே லாங் டேர்ம் பயணங்கள், லாங் டேர்ம் ட்ரெயின் பயணங்களாக இருக்கலாம், லாங் டேர்ம் வண்டி வாகன பயணங்களாக இருக்கலாம், கூட சப்போர்ட்டுக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு கொண்டு போகணும். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெயின் டிக்கெட் இருக்கும்பாங்க, கடைசி நேரத்தில் அவங்க மாற்றிடுவாங்க, அது உங்களுக்கு சிக்கலாக வந்துடும். இந்த பயணம் சம்மந்தப்பட்ட அதோட டீட்டெயிலு, தங்குற இடத்தை எப்பயும் வெரிஃபை பண்ணி கொள்ள வேண்டிய ராசி இந்த ராசி. கடைசி நேரத்தில் பிளான் மாறினா சங்கடங்கள் வருகிற ராசியாக இருக்கிறது. இது சுச்சமம். பட் இந்த ராசிக்கு பேர் ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தான் விழுந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு வருங்க. அந்த 40-45 வயசில் ஒரு சின்ன வீழ்ச்சி இருக்கும். இந்த வீழ்ச்சி வந்தாலும் திருப்பி மேலே எந்திரிச்சு வந்து சக்ஸஸ் பண்ணி காப்பாங்க. அந்த ராசிக்கு உண்டு. இவங்களுக்கு பாசம் அது ப்ளஸ் பாயிண்ட், நாலேஜ் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட், இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் போடும்போது ஆன்சர் பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.